அவர் அனுகூலப்படுத்துள்ள தருணங்கள் இந்த தேவனுக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளும் 8ஆம் மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நாளில் கர்த்தர் இவ்வளவாய் எங்களை நேசிக்கிறார், இவ்வளவாய் நடத்துகிறார் என்றும் 14ஆம் தேதியை தந்து நம்மை நடத்துகிற தேவன் நிறைய வல்லவராயிருக்கிறார். அவருடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. இந்த நாளில் தேவன் பாராட்டின எல்லா கிருபையின் தருணத்துக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி நாங்கள் ஜெபித்து தேவ சமூகத்தில் எல்லா நிகழ்ச்சிகளை ஒப்புக் கொடுப்போம். எங்களை எப்பொழுது நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. இரவளமா எங்களை நேசிக்கிறேன், நடத்துகிறேன், போஷிக்கிறேன், உடுத்துவிக்கிறேன், சுகபல ஆரோக்கியங்களை தந்து உற்சாகம் தந்து எங்களை நீங்க ஆளுகை செய்யறீங்க அப்பா. அதுக்காக நன்றி 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 கத்தாவே. இந்த நாளிலும் கத்தாவே, இந்த வியாழக்கிழமை அப்பா நேரடி ஒளிபரப்ப செய்யத்தக்கதா பலனையும் சத்துவத்தை நீங்க கிருபியா அளித்தீங்க கத்தாவே. அனுகூலப்படுத்த அந்த நல்ல நேரத்துக்காக, காலைகளுக்காக ஐயா எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. விசேஷமாக இந்த சங்க வானொலி ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. காலை முதலை மட்டுமாய் நீங்க விடுதலை வெளிச்சத்தின் நேரத்தினூடாக நீங்க வெளிச்சம் கொடுத்து அநேகர் விடுதலை அடையத்தக்க கிருபை செய்வீங்கப்பா. அதற்காக நாங்க சோஸ்ரம் செலுத்துறோம். இந்த ஊழியத்துக்காக நன்றி செலுத்துறோம் கத்தாவே. இந்த ஊழியத்துக்கு கொடுத்த தரிசனங்கள், வெளிப்பாடுகள், அப்பா கொடுத்த வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுக்கிற நல்ல தகப்பன் நீங்க உண்டு கத்தாவே. இந்த நாளிலும் அப்படியாக நிறைவேற்றி கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். அந்த ஊழியத்தை செய்கிற கத்தாவை ஊழிய ஸ்தாபரும் பிரதருக்காக நன்றி செலுத்துறோம் அப்பா. நம்முடைய பிள்ளைய ஆசீர்வதியும். எல்லா மனுஷனுடைய கண்களும் தயவுகளும் உண்டு பண்ணும். இருக்கிற இடத்துல நம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க கிருபை செய்யும். வல்லமையை அடுத்து பயன்படுத்தும் தேவை சந்தையும் அவருடைய மேனை பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அவரோடு உடன் ஊழியர்களுக்காய் ஜெபிக்கிறோம். எல்லாரும் திருக்கரத்துக்குள்ள தருகிறோம். ஒவ்வொருத்தரையும் பேர் பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதித்து மகள பண்ணுவீரா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அதே போல இந்த நாளிலிருந்து வெளிச்சத்தின் பகுதியை உம்மோட கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த மாலை நேரடி ஒளிபரப்பை அப்பா உம்மோட திருக்கரத்துல தருகிற 7 மணி தொடக்கம் 10 மணி வரைக்கும் நடக்க போற எல்லா நிகழ்ச்சிகளையும் பொறுப்படுப்பீரா. ஒவ்வொரு துதி, பாடல், செபங்கள், வார்த்தைகள், சாட்சிகள் எல்லாவற்றும் நீர் மகிமைப்படுகிறீர்கள். அந்த மகிமையின் தேவன் இந்த நாளும் பிரசன்னத்தை ஊற்றி உங்களோட பிள்ளைகளுக்கு அறியாது வெட்டாது விளங்காத காரியங்களை சொல்லித்தர கிருபைக்காய் நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. இந்த வெளிச்சத்துல நீங்க வெளிச்சமா இருக்கிறதுக்காய் நன்றி தகப்பனே. உங்களோட வெள்ள கருத்துக்குள்ளாய் இந்த ஊழியத்தை தாங்கி நடத்த வேண்டுமா. இந்த நாள் இந்த மாலை நேர ஒளிபரப்ப நீங்க பொறுப்பெடுக்க வேண்டும். நம்முடைய கருத்திலே தருகிறேன் கர்த்தாவே. விடக்கம் முடிவு வரைக்கும் நீங்க ஆளுகை செய்யுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த ஊழியத்தை செய்கிற தொகுத்து வழங்குற மூத்த ஊழியர் மகேந்திரனுக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க. நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுங்க. அவருடைய இணைந்து ஊழியங்களை செய்கிற டோரி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்ப ஊழியங்களை ஆசீர்வதிங்க. ரஞ்சனி சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்கள் ஊழியங்களை ஆசீர்வதிங்க. கண்ணா சிஸ்டருக்காய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. அவளை ஆசீர்வதிங்க, ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் புதிய பாடலை கொடுத்து வழிநடத்துங்க ஆண்டவர். நாமம் ஒவ்வொரு பிள்ளைகளும் பெருகடும் ஆண்டவர். நாங்க சுருகணும் ஆண்டவர். நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் கத்தால். அடியாளை நம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த நேரம் தொகுத்து வழங்கத்தக்க பலனின் சத்துவத்தை தாங்க. வார்த்தை பகுதி கூடாக பேசுங்க. அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க கத்தாவே. நம்முடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறோம் ஆண்டவரே. விசேஷமாக குடும்பத்துல எல்லாருக்கும் நல்ல சுகபலத்தை தாங்க. இந்த பலவீனங்கள் தாதைங்க ஆண்டவரே. வழி நடத்துங்க ஆண்டவர். உற்சாகம் தாங்க ஆண்டவரே. களைப்பழப்பெல்லாம் எடுத்து போடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்கணும்ப்பா. அப்பா உடைய பாதையில் உமக்கு அணிக்கத்தக்கதாக அந்த வைராக்கியத்தையும் அந்த கிருபையும் பலனையும் தந்து நடத்துங்க ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே. இந்த நாள் விசேஷமா கேட்டுக்கிற அன்பு நேர்களுக்காக ஜெபிக்கிறோம். மறு ஒழிப்பை கேட்கப்படுற அன்பு நேர்கள் நம்முடைய திருக்கரத்துக்குள்ள தருகிறோம். என்னென்ன பாரத்தோடு இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த உள்ளத்திலும் இல்லத்திலும் சங்கமிக்கத்தக்கதா உமக்குள்ள சங்கமிக்கத்தக்க செய்யுங்க ஆண்டவர். வழி நடத்துங்க. தாழ்ந்துள்ள பிள்ளைகளை ஊழியர் செய்யும்படி எழுப்பி தாங்க. தடைகளை தகர்த்தறிங்க ஆண்டவர். காரியத்தை கைகூடி வர பண்ற தேவனிடம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தை ஜெபம் கேட்கிறேன். ஜெபத்தை களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சங்க வானொலி கூடாக மாலை நேரடி ஒளிபரப்பிலே உங்களை வாழ்த்தி நான் அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த நாளில் தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை யோமி புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்கிறது. தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். துக்கிக்கிறவர் இன்றைக்கு
துக்கங்கள், துயரங்கள், துன்பங்கள் இன்னைக்கு எத்தனையோ வகையில உண்டு, இல்லைன்னு நாங்க சொல்ல முடியாது. ஆனால் அவற்றில் எல்லாம் எங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து, விடுதலை, ரட்சிக்கிறேன்னு சொன்ன விடுதலையை கொடுத்து அவர் உயர்த்துகிற தகப்பனா இருக்கிறார். அப்படியாக எல்லா சூழ்நிலையை மாற்றி போடுற நம்முடைய தகப்பன், தாழ்வில் நம்மை நினைத்தவர். அவரை சோஸ்தரிப்போம், துதிப்போம், செபிப்போம். ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூடாக நாங்கள் கடன் செல்ல போறோம். 7 மணி தொடக்கம் 7:30 வரைக்கும் துதி பாட ஜெபங்களுக்கூடாக கடன் சென்று 7:30க்கு நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தினூடாக கடன் செல்ல போறோம். இந்த நாளிலும் வார்த்தையின் வெளிச்சத்தில நமக்கு முதலாவது தேவ செய்தி எடுத்து வருகிறார்கள். இந்த நாளிலும் சாணி சேர்ந்த அவர்கள் டொரண்டோவிலிருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தியோடு இணைகிறார்கள். 8 மணிக்கு உங்களுடைய ஏமி புஷ்பராஜா அவர்கள் டொரண்டோவில இருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தில் தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 8:30க்கு எங்களோட இலங்கை தேசத்திலிருந்து சுகுமாரி அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். இந்த நாள் 9 மணிக்கு எங்களோட பாஸ்டர் ஆண்டன் ராசநாயம் அவர்கள் வார்த்தையின் வெளிச்சத்தில் இணைந்து தேவ செய்தி எடுத்து வருவார்கள். 9:30க்கு எங்களோடு பாஸ்டர் ஜெயமலர் அவர்கள் சிங்கப்பூர் தேசத்தில் இருந்து இணைவார்கள். இணைய முடியாத ஊழிய பாதையின் காரியங்கள் இருந்து விட்டால் உங்கள் சகோதரி கலியத்தில் இருந்து இணைந்து வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் தேவ செய்தியை கொடுத்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இறுதியாக நாங்கள் முடிவு ஜெபத்துடன் எங்களுடைய நேரடி ஒலிபரப்பு யாவும் நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் மறுவழிப்போடு இணைவோம். அது மறுநாளை கத்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கத்தனா ஒன்றையும் மகிமைப்படுவதாக. நாங்கள் இந்த நேரத்திலும் ஆரம்பிச்ச பாடல் கூட கடன் செல்ல போறோம். எங்களோட சகோதரி கருணா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இனிய குரலோடு நாமத்தை மகிமைப்படுத்தவும், எல்லாருக்கும் ஜெபிக்கவும், அந்த சகோதரி கொடுத்த அந்த வாஞ்சையின் தாகமும் கத்தர் நான் ஒன்றை மகிமைப்பட அவர்கள் எடுத்து பயன்படுத்துகிறார்கள். அப்படியாக இணைப்பிருக்கும் சகோதரி அழைப்பில் கொண்டு வந்து நாங்கள் ஜெபிப்போம், துதிப்போம். ஜெபிப்போமா? பிரைஸ் சிஸ்டர். Praise the Lord, Sister Subha. பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடல்களை. ஆமென். Amen. Amen. God bless you. தகப்பனே உமக்கு நன்றி. நன்றி அப்பா கத்தாவே, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மை போடுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம், உயர்த்துகிறோம். தகப்பனே அப்பா, எங்களுடைய துதிகளின் மத்தியிலே நீர் வாசம் செய்கிறவராயிருக்கிறீர். இரக்கமுள்ள தகப்பன் ஆண்டவரே, அப்பா நீர் எங்களை வாழ வைத்த தெய்வம் ஆண்டவரே. இதுவரை எத்தனையோ பேர் இந்த உலகத்தை காண முடியாதபடி கத்தாவே எத்தனையோ காரியங்களினாலும் கொள்ளை நோய்களினாலும் இயற்கை அழிவினாலும் கடந்து போகும்போதும் கத்தர் நீரங்களோடு கூட இருந்து பாதுகாத்து இதுவரை வழிநடத்தினதுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உண்மைப்படுகிறோம், மாட்சிமைப்படுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம். தகப்பனே நன்றி அப்பா, நன்றி. ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தொழில் சுமக்கிறது போல நீரங்களை சுமந்து வருகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. வானங்களில் இருந்து பூமியை கண்ணோக்கி பார்க்கிறவர் நீர் என்று சொல்லப்படுகிறது வேத வசனம் ஆண்டவரே. அப்பா நீர் வானத்திலிருந்து பூமியில் மனுஷரை நீர் உற்று நோக்குகிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகளை, அவருடைய எல்லா காரியங்களையும் அறிந்து நீர் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறீர் அப்பா. எங்களுக்காக நீர் ஆயிரமான தூதர்களை நீர் எங்களுக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அந்த தூதர்கள் மூலம் நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம், உங்களை துதிக்கிறோம், உங்களை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாளிலும் இந்த வானொலிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய ஊழியத்தை செய்யும்படியாய் அழைத்த அழைப்பில் சொர்ணஸ்ரீ பிரதருக்காகவும் என்னுடைய மனைவி ரீட்டா பிள்ளைகளுக்காகவும் கூட உம்முடைய பாதத்தண்டை வரலாம். இந்த தடையுமின்றி கத்தாவை தொடர்ந்து இந்த ஊழியத்தை செய்யும்படியாக உம்முடைய பலத்த கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். குடும்ப தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இனம் மகேந்திரன் நாங்களுக்காக அவருடைய குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து சுகம், பலம், தைரியம், ஆரோக்கியம் கொடுத்து வழி நடத்தும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. உமக்காக இந்த முதிர் வயதிலும் கனி தந்து கத்தாவே பசுமையும் புஷ்டியுமாய் இருக்க நீர் கட்டளையிட்டிருக்கிறீர் ஆண்டவரே. தொடர்ந்து ஊழியத்தை செய்யும்படியாய் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சரீஸ் பாலாங்கோக்காக ஜெபிக்கிறோம். அவரையும் அவருடைய குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய திருப்பாதத்திலே அவர்கள் தங்களை அர்ப்பணித்து உமக்காக செய்கிற ஊழியத்திலே நீர் கனப்படுத்துகிற தப்பனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. போக்கிலும் வரத்திலும் நீர் துணையாயிருந்தவர். தொடர்ந்து அந்த குடும்பத்தின் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் சாரி டோலிகா ரஞ்சினி அலங்காரம் மணிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் அழைத்த அழைப்பில் அப்பா தகப்பனே ஒழுங்குகிறவுமாய் வந்த சௌகரிகள் உமக்காக செய்கிற ஊழியத்தை நீ காண்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே.
அப்பா தகப்பனே அவருடைய குடும்பங்களையும் உடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து குடும்ப காரியங்களை நீர் அறிந்து உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பலம் தைரியம் கொடுத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இன்னும் கர்த்தாவே வரப்போற ஒரு ஊழியக்காரருக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். சபை விசுவாச மக்கள் கர்த்தாவே குந்தி குந்தி எழும்பாதபடி தகப்பன் நீர் இந்த இறுதி காலங்களில் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தங்களை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய வருகைக்கு ஆயத்தமாகும்படியாய் ஒவ்வொருவருடைய மனதிலும் பேசும்படியாய் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். உடைய குடும்பங்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் உடைய இரத்த குட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா கடைசி காலங்களில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுவார்கள் என்ற உம்முடைய வார்த்தை கர்த்தாவே நிறைவேறாதபடி அந்த குடும்பங்களை உம்முடைய இரத்த குட்டைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த உலகத்துக்கு ஒத்த விஷம் தெரியாதபடி தகப்பன் உமக்கு பயந்தவர்களாய் ஒவ்வொருவரும் உடைய ஊழியத்தை செய்யும்படியாய் இந்த உலக காரியங்களுக்கு எதிர்த்து நிற்கும்படியாய் தகப்பன் நீர் உம்முடைய வழியை நாங்கள் அறிந்து நடக்கும்படியாய் அந்த ஊழியக்காரர் ஒவ்வொரு மேலும் உம்முடைய அபிஷேகம் பலமாயிரங்கட்டும். ஆசீர்வதிங்க, தொடர்ந்து வழி நடத்துங்க. பின்மாற்றத்தில் உள்ளவர்களை மீண்டும் கொண்டு வாங்க ஆண்டவரே. அப்பா தகப்பனே ரட்சிப்பு உம்முடையது கர்த்தாவே. ரட்சிக்க கூடாதபடி உம்முடைய கரம் குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடி உம்முடைய செவிகள் மந்தமாகவும் இல்லை ஆண்டவரே. நீர் இரக்கமுள்ள தகப்பன். நீர் அவரை இழுக்க சித்தமாயிருக்கிறீரோ அவர்களை எல்லாம் நீர் இழுத்து கொள்ளும்படியாய் நாங்கள் உம்முடைய திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா தகப்பனே ஒருவனும் அழிந்து பாதாளம் போகாதபடி கர்த்தர் நீர் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற இந்த வார்த்தைகள் ஊழியக்காரர் மூலம் கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர்கள் செவி மடுக்கும்படியாய் காது உள்ளவன் கேட்க கிடவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா எல்லாவற்றுக்கும் அப்பா நீர் தகப்பனே எல்லா விளக்கங்களுக்கும் எல்லா வேத ரகசியங்களுக்கும் நீர் வெளிப்படுத்தலை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா காரியங்களையும் உம்முடைய திருப்பாதத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரர் குடும்பங்களுக்கும் உம்முடைய ஆசீர்வாதம் பலமாய் தங்கட்டும் ஆண்டவரே. அதுபோல கர்த்தாவே இந்த நாளிலும் சிறைச்சாலையில் இருக்கிறவர்களையும் வைத்தியசாலையில் இருக்கிறவர்களையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. விடுதலை உம்முடையது. அந்த சத்தியத்தை அவர்கள் அறியும் போது அப்பா அவர்களுக்கு விடுதலையை கொடுக்கும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே. ஆரோக்கியமாய் வாழும்படியாயும் குடும்பங்களோடு சேர்ந்து வாழும்படியாய் கர்த்தர் அந்த இடத்திலே செயல்படுங்க ஆண்டவரே. அப்பா பிரிவினைகளை உண்டாக்குகிற எல்லா வழிகளிலும் இந்த மனித சமுதாயத்தை நீங்கள் பாதுகாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் அப்பா. தொடர்ந்து நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இன்னும் எருசலேம் நகரத்துக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எருசலேம் சியோன் நகரத்திலே உம்முடைய துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்னபடி அந்த இடத்திலே சாட்சியாய் வாழுகிற அந்த ஜூத ஜனங்களை கர்த்தர் நீர் எப்போதும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அவர்கள் செய்கிற அறியாமையின் செயல்களில் இருந்து விடுதலையாக்கும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அநேகரை உம்முடைய ராஜ்யத்துக்குரியவளாய் மாற்றும்படியாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். மேசியா நீர் என்பதை அமர்ந்திருந்து அறியும்படியாய் தேடியாகிலும் தடவியாகிலும் கண்டுபிடிக்கும்படியாய் நீர் வெளிப்பட வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இன்னும் கர்த்தாவே அயலுள்ள ஒவ்வொரு நாட்டையும் உம்முடைய திருப்பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கு ரட்சிப்பை கட்டளையிடுவீராக, அநேக ஊழியங்களை பெருக பண்ணுவீராக ஆண்டவரே. அப்பா அந்த இடத்திலும் உணவு உடை உறைவுள் கிடைக்கும்படியாய் கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிங்க அப்பா தகப்பனே. ஊழியக்காரர்களை அநேகராய் எழும்பி அந்த இடங்களுக்கு செல்லும்படியாய் ஆயத்தப்படுத்த வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் அங்கே விதைக்கப்படட்டும் ஆண்டவரே. 30, 60, 100 அநேக ஆத்துமாக்களை பெறும்படியாய் ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய திருப்பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா காரியங்களையும் பொறுப்படுங்க. இந்த உலகத்திலே இருப்பவனை காட்டிலும் எங்களில் இருக்கிற இயேசப்பா நீங்க பெரியவர் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலன் உண்டு சுவாமி தகப்பனே. அப்பா நாங்கள் விழுந்தாலும் எழுந்து நிற்கும்படியாய் நீர் எப்போதும் உம்முடைய இருகரம் நீட்டிய எங்களை அணைத்துக் கொள்ள தயாராயிருக்கிறவராயிருக்கிறீர் ஆண்டவரே. ஆனாலும் நாங்கள் மீண்டும் மீண்டும் விழாதபடி கர்த்தர் உம்முடைய வார்த்தைகள் பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்த வந்தேன் என்ற அந்த வார்த்தை எப்போதும் எங்களை எச்சரிக்கும்படியாய், எங்களை கழுவி சுத்தம் பண்ணும்படியாய், எப்போதும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய மகிமை
புதிதாயிருக்கட்டும். உம்முடைய கிருபை புதிதாயிருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, நன்றி அப்பாவும் இதுவரை வழிநடத்ததற்காக நன்றி செலுத்தி எல்லாம் வல்ல இயேசு கிறிஸ்துவின் இனிய பார்த்து வச்சு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன், இன்ப நேசரை நான் கண்டேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். சீயோன் வாசிய தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர். சீயோன் வாசிய தளராதே, அழைத்தவர் என்றும் உண்மை உள்ளவர். அன்பின் தேவன் மறக்க மாட்டார், அன்பின் தேவன் மறக்க மாட்டார். ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார், ஆறுதல் கரங்களால் அணைக்கின்றார். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மலைகள் பெயர்ந்து போகலாம், குன்றுகள் அசைந்து போகலாம். மாறாதேவனின் புது கிருபை, மாறாதேவனின் புது கிருபை. காலை தோறும் நமக்கு உண்டு, காலை தோறும் நமக்கு உண்டு. காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர், பரிபூரண அழகுள்ளவர். நேசரை அறியா ஈசமுண்டு, பாசமாய் செல்ல யார் தானுண்டு. நேசரை அறியா தேசமுண்டு, பாசமாய் செல்ல யார் தானுண்டு. தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய், தாகமாய் வாடிடும் கர்த்தருக்காய். சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார், சிலுவை சுமந்து பின் செல்வோர் யார். காடானாலும் மேடானாலும்
கத்தரின் பின்னேயே புக துணிந்தேன். காடானாலும் மேடானாலும் கத்தரின் பின்னேயே போக துணிந்தேன். சாரோனின் ரோஜா இவர் பரிபூரண அழகுள்ளவர். சாரோனின் ரோஜா இவர் பரிபூரண அழகுள்ளவர். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். அன்பு தோழன் என்பேன், ஆற்றும் துணைவன் என்பேன். இன்ப நேசரை நான் கண்டேன். இன்ப நேசரை நான் கண்டேன். Praise Lord, sister. ஆமென். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். இனிமையான பாடல் அனுபவித்து பாடினீர்கள். காடானாலும் மேடானாலும் கர்த்தரின் பின்னே போக துணிந்தேன். ஆமென். Amen. துணிஞ்சிட்டீங்க. அதற்கு சோஸ்டர் எங்களையும் துணிய சொல்லும்படி பாடி விட்டுட்டீங்களா? ஆமென். Amen. ஆமென். அப்படியாக கர்த்தரை நாமத்தை உயர்த்தி பாடி செபித்த உங்களை உங்கள் குடும்பத்தின் ஊழியர்களை கர்த்தர் நிறைய ஆசீர்வதிப்பாராக. ஆன்ட்டி அப்படி இருக்கிறாங்க. ஆன்டியாவா? உங்களோட பேத்தி ஓ, பேர ஆன்டியா. ஓ, ஆன்டியா. சும்மா இருக்கிறா. ஆனா அந்த இன்னும் அவட ஆன்டிபயோட்டிக் இன்னும் விட இல்ல, போய்கொண்டுதான். சரி, தொடர்ந்து கர்த்தர் நடத்துவேன். கட்டாயம். ஆமென். 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 Thank you, sister. God bless you. ஆமென். ஆமென். கர்த்தர் சுற்று. ஆமென். எங்கள் அடுத்ததாக சங்கீத தியானத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம். இந்த நாளும் சங்கீத வேத தியானத்துக்கூட சங்கீத பகுதியானது 105 சங்கீதம் நாங்கள் 38 நாங்கள் வாசிப்போம் வசனங்களை. சங்கீதம் 105 சங்கீதம் 38 இருந்து 45 வசனம் வரை வாசிப்போம். எகிப்தியர் அவர்களுக்கு பயந்ததினால் அவர்கள் புறப்பட்ட போது மகிழ்ந்தார்கள். அவர் மேகத்தை மறைவுக்காக விரித்து இரவை வெளிச்சமாக்குவதற்காக அக்கினியையும் தந்தார். கேட்டார்கள். அவர் காடைகளை வர பண்ணினார். வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். தன்மேலையை திறந்தார். தண்ணீர்கள் புறப்பட்டு வறண்ட வெளிகளில் ஆராய் ஓடிற்று. அவர் தம்முடைய பரிசுத்த வாக்குத்தத்தத்தையும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாமை நினைந்து தம்முடைய ஜனத்தை களிப்போடும் தாம் தெரிந்து கொண்டவர்களை கம்பீர சத்தத்தோடும் புறப்பட பண்ணி தமது கட்டளைகளை காத்து நடக்கும் படிக்கும் தமது நியாய பிரமாணங்களை கை கொள்ளும் படிக்கும் அவர்களுக்கு புறஜாதிகளுடைய தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அல்லேலூயா. ஆமென். இந்த பகுதியை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த பகுதியை இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் இருந்து அடிமைத்தனது மீட்ட பகுதி. எப்படியாக மீட்டார், ஏன் மீட்டார் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த ஜனங்களா தெரிந்து கொண்டார். தன்னுடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றவும், அடுத்து ஆபிரகாமு கொடுத்த அந்த வாக்குத்தத்தத்தை உடன்படிக்கை நிறைவேற்றவும், அப்படியாக தன்னுடைய ஜனங்களை வழிநடத்தின விதத்தை இந்த இடத்துல நாம் கற்றுக்கொள்ளும். ஆனா நமக்கு ஒரு காரியம் நமக்கு எப்படி என்ன தெரியுதுன்னு சொன்னால், அவருடைய வார்த்தையை நாங்கள் நினைக்கும் போது நம்ம ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும். அது மாத்திரமில்ல, அந்த பெற்றுக்கொண்டது உடன்படிக்கை உறவு. அவர் அந்த உறவில நிலைத்திருக்கும் பொழுது அவர் நமக்கு நல்ல ஒரு உறவாக இருந்து நடத்துறார். அது மாதிரி அவர் சொல்றாரு என்னன்னு சொன்னா, அவர்களுக்கு புறஜாதியோட தேசங்களை கொடுத்தார். அந்நிய ஜனங்களுடைய பிரயாசத்தின் பலனை சுதந்திரத்துக் கொண்டு அவர்கள் சும்மா புறப்படி இருக்கிறது. பொன்னோடும் வெள்ளியோடு புறப்பட்டார் என்று சொன்ன அவர்கள் தலைச்சன் பிள்ளை இறந்தவுடனே பயந்தார்கள். அதான் அந்த 38 வசனங்கள் பயந்த போது அவர்கள் புறப்பட்ட போது எகிப்தியர் மகிழ்ந்தார்கள். இனி நமக்கு தொல்லையே இல்ல, போயிட்டாங்களான்னு சொல்லி. ஆனா தகப்பன் தன்னுடைய ஜனங்கள் நேசித்த விதத்தை தான், அங்கே நேசித்து அவர் செய்த காரியங்களை வழிநடத்தின விதத்தையும் தான் அப்படியாக மன்னாவை கொடுத்து கண்மலையை பிளந்து தாகம் தீர்த்து தாயுமாய் தகப்பனுமாய் தோல்ல சுமந்து வந்ததை நமக்கு வெளிப்படுத்த இன்றைக்கும் நமக்கும் அழைத்து வாக்குத்தத்தத்தை கொடுத்து தகப்பனை போல தோல்ல சுமந்து அவர் வழி நடத்துற விதங்களை ஒவ்வொரு நாளும் நானும் நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். அப்படியாக அவருடைய நல்லுறவில் இணைந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்போம். அவர் கொடுத்த பெரிதான கிருபையின் கரம் எங்களோடு எப்பொழுது நீட்டப்பட்டிருக்கிறது. ஆமென். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக.
அடுத்ததாக நாங்கள் ஊழியருக்கான ஜெபத்தை எடுத்து இந்த நாளும் துதித்து பாட எங்களோட சிஸ்டர் டோலி அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். இணைப்பிற்கும் சௌதரி அழைப்புகள் கொண்டு வந்து கடவுள் செல்வோம் ஊழியருக்கான ஜெபத்தோடு. பிரைஸ் லார்ட் சிஸ்டர் டோலி சிஸ்டர். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட் சிஸ்டர், பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். எடுத்து வாருங்கள் துதி பாடலை ஜெபத்தை நம்மளோட ஒருமுறைப்படுகிறேன். ஆமேன், ஆமேன். நன்றி, நன்றி, நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. மறுபடியும் ஆண்டவரே, நித்திய வெளிச்சத்துல நாங்க வந்து இருந்து உங்களுடைய ஒளியை எங்களுக்கு பிரகாசித்து உங்களுடைய நித்திய வெளிச்சத்தின் ஒளியை எங்களுக்கு தந்து ஆண்டவரே, அந்த நித்திய வெளிச்சத்துல நீங்க ஒளியா வந்து எங்களை அழைத்த மகா பிரிந்தான அழைப்புக்கு நான் நன்றி செலுத்துறேன் அப்பா. வரப்போற ஊழியக்காரர் யாவரையும் உங்களுடைய திரு கரத்துல கொடுக்கிறேன் ஐயா. அப்பா, உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களுடைய தயவு அவங்க மேல் இருக்க வேணும் ஐயா. அப்பா, அவர்கள் உங்களுக்கு உகந்த பாத்திரர்களாக மாற்றும்படி கேட்டுக்கொள்ளணும் ஐயா. இரத்த கோட்டைகளை மறைத்து வைங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பெந்திக்கோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடித்து முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாக ஒரு முழக்கம் உண்டாக்கி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதும் நிரம்பிற்று. ஆமேன் அப்பா. இப்பொழுது நாங்கள் நித்திய வெளிச்சத்துல ஒருமனப்பட்டு வந்து நிற்கும் பொழுது அந்த முழக்கம் போல அந்த உங்களோட வல்லமை நிறைந்த கரம் இவங்களுக்குள்ளால் ஒவ்வொரு ஊழியக்காரர் மூலமாக நீங்க அப்பா தெரியப்படுத்த போற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துறேன் ஐயா. அப்பா, உருமனப்படும் பொழுது ஆண்டவரே நாங்க அதிகமான அற்புதங்களை காணக்கூடியதா இருக்கு. அதுக்காக நன்றி செலுத்துறேன். நித்திய வெளிச்சத்துல ஆண்டவரே, இந்த ஊழியக்காரங்க மூலமாக அவங்க கொண்டு வர வார்த்தைகள், கவிதைகள், பாட்டுகள் யாவர் மூலமாக அப்பா கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, நீங்க ஆசீர்வதிக்கும்படி கேட்டுக்கொள்றேன். ஒவ்வொரு ஊழியக்காரத்த கோட்டைக்குள்ள மறைத்து வைங்க ஆண்டவரே. உங்களோட வாக்குத்தத்தம் ஒரு போதும் மாறிடாத ஆண்டவரே. நேற்றும் இன்றும் மாறாதவர், இன்றும் எங்கள் மத்தியில் வந்து கிரியை செய்து கொண்டிருக்கிற கிருபைகளுக்கு நன்றி செலுத்துகிறேன். இம்மட்டும் கைவிடாத தேவன் இனிமேலும் கைவிட மாட்டார். தாயின் வயிற்றில் தாங்கினார், ஆயுள் முழுவதும் தாங்குவார். அம்மே நன்றி சாமி. அப்பா, தாங்குவார், தப்பிப்பார், ஏந்துவார். என் தெய்வமே நீங்க அப்பா, அதுக்காக நன்றி செலுத்துறேன். யாவரையும் தாங்கி உங்களோட திருக்கரத்தின்படி, உங்களோட சித்தத்தின்படி உங்களோட திருக்கரத்துல வைக்கிறேன். யாவரையும் இரத்த கோட்டைகளை வத்தி உங்களோட அபிஷேகத்தினால நிரப்பி உங்களோட வார்த்தையை அனுப்பும்படி கேட்டுக்கொள்றேன் என்று கேட்டு ஜெபிக்கிறேன் பிதாவே. உங்களோட நாம் மட்டுமே மகிமைப்படுவதாக. யாவரையும் இரத்த கோட்டைகளை மறைத்து வச்சு அப்பா, உங்களோட வார்த்தையை அனுப்ப போற ஒவ்வொருவரையும் மென்மேலுமாக ஆசீர்வதிக்கும்படியே கேட்டுக்கொள்றேன். உங்களோட நாம மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி தாழ்த்தி ஜபிக்கிறேன் பிதாவே. நன்றி இயேசுவே, நன்றி. ஆமேனப்பா, ஆமேனப்பா. நாங்க இந்த நெருக்கத்துல இருந்து கர்த்தரை நாங்க நோக்கி கூப்பிடும் பொழுது அவர்களுக்கு அதிகமாக எங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுறேன். நெருக்கத்தில் இருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமேனப்பா. எங்களை யாவரும் நீங்க விசாலத்துல வைத்திருக்கிற கிருபைகளுக்கு நன்றி, நன்றி, நன்றி. ஆமேன், ஆமேன், ஆமேன். மேசரிய பாட்டு பாடி கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்லியதெல்லாம் நன்மைகளை நினைத்து. நல்லவர் இயேசு நல்லியதெல்லாம் நன்மைகளை நினைந்து. செங்கடல் தன்னை நடுவாய் பிரித்த எங்கள் தேவனின் கரமே தாங்கியதென்னால் வரையும் தயவாய் 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 தயவாய். நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம், நல்லவர் இயேசு நல்லியதெல்லாம் நன்மைகளை நினைத்தே. உயிர்ப்பித்தே உயர்த்தினார் உன்னத வருகை உடன் சுதந்திரமாயிருக்க. கிருபையின் மாதானமது வரும் காலங்களில் விளங்க, காலங்களில் விளங்க. நன்றியால் பாடிடுவோம்,
நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்லிகதெல்லாம் நன்மைகளை நினைத்தே அழைக்கப்பட்டோரே நிருன்னத அழைப்பினை அறிந்தே வந்திடுவீர். அளவில்லா திருவாக்கமிதனை அவனியோ கழிப்பீர். அவனியோ கழிப்பீர். நன்றியால் பாடிடுவோம். நன்றியால் பாடிடுவோம். நல்லவர் இயேசு நல்லிகதெல்லாம் நன்மைகளை நினைத்தே. நல்லவர் இயேசு நல்லிகதெல்லாம் நன்மைகளை நினைத்தே. ஆமென் அப்பா. நன்றி சாமி. உங்களோட நன்மைகளை நாங்கள் நினைக்கும் பொழுதப்பா அளவில்லாமைக்கு நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம் ஆண்டவரே. அப்பா இந்த சங்கமம் வானிலை திறந்து கொடுத்த பிரதர் லெஸ்லி சிஸ்டர் ரீட்டா அவங்க நடத்துகிற இந்த ஊழியத்தை ஆண்டவரே அப்பா நீங்கள் உங்களோட கரத்தில் நாங்கள் கொடுக்குறோம் ஆண்டவரே. அப்பா யாவரும் தேவ பயத்தோடு இந்த ஊழியத்தை செய்வதற்கு கொடுத்த இந்த சுல்லாக்கியத்துக்கு அப்பா நித்திய வெளிச்சத்தை எங்களுக்கு திறந்து தந்த இந்த ஊழியங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஐயா. அப்பா உங்களையும் உங்களோட நாமத்தை மட்டுமே உயர்த்துவதற்கு வரப்போற ஒவ்வொரு ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிங்க. உங்களோட சித்தத்தின்படி நடத்துங்க. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக என்று கூறி யாவரையும் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம். ஆமேன் ஆமேன் ஆமேன். ஆமென். நன்றி சிஸ்டர், நன்றி. கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஊழியருக்கான ஜெபத்தை ஏறெடுத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்து ஊழியங்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. நன்றி சிஸ்டர். ஆமேன் ஆமென். ஆமேன். God bless you sister. ஆமென், ஆமென். நாங்கள் இதுவரை நேரமும் ஆரம்ப ஜெபம் பாடலுக்கூட சென்றோம். சரியாற்றோட நேரம் 7:32. நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதி கூட செல்ல போறோம். இந்த நாளும் எங்களோடு வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைந்திருக்கிறார்கள்